அப்புறம் நைட்டுக்கு இட்லியும் பட்டாணி குருமாவும் செய்யலாம்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வாங்க நம்ம பட்டாணி குருமா எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேன்ல எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் பட்டை, லவங்கம், சோம்பு இதை ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இதில் வந்து வெங்காயம் ஆட் பண்ணி இதில் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஃப்ரீசரில் வச்சு அது கியூபாக வச்சிருக்கேன், அதை ஆட் பண்ணிட்டேன். அடுத்தது கருவேப்பிலை ஆட் பண்ணிட்டு தக்காளி ஆட் பண்ணலான்னு ஓப்பன் பண்ணால் அதோட ஓப்பனர் உடஞ்சிச்சு. சரின்னு கத்தி வச்சு ஓப்பன் பண்ணிட்டு அதில் ஒரு தக்காளி ஆட் பண்ணிட்டேன். தக்காளி நல்லா மஞ்சதுக்கு அப்புறமேட்டு இதுல வந்து மஞ்சத்தூள், மல்லித்தூள், கறிக்குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இது நல்லா எல்லாம் வணங்கினதுக்கு அப்புறமேட்டு நம்ம பட்டாணி வேக வச்சிருப்போம்ல அந்த தண்ணியை வந்து இதுல ஆட் பண்ணிக்கோங்க. அதோட சேர்த்து கொஞ்சம் பட்டாணியும் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும் குழம்பு. கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமேட்டு இதுல வந்து நீங்க கொத்தமல்லி இருந்தா கொத்தமல்லி தூவி எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்ல டேஸ்டான குழம்பு ரெடி ஆயிடும். இது இட்லிக்கு சாப்பிடலாம், தோசைக்கு சாப்பிடலாம், சப்பாத்திக்கும் வச்சு சாப்பிடலாம். எல்லாத்துக்குமே டேஸ்ட் சூப்பரா இருக்கும். பாய்.